முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத எம் முத்தமிழே, முதற்தமிழே, மூத்த தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, நறுந்தமிழே, நற்றமிழே, நாடகத்தமிழே, மானே, மரகதமே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே தமிழே உன்னை வணங்கி தமிழின தலைவர் முத்தமிழ் அறிஞர் சிங்க தமிழ்நடையால் ஓய்வறியாத உழைப்பால் தமிழுலகை கட்டியாண்ட நம்முடைய தமிழின தலைவர் கலைஞரையா அவர்களை வணங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உலகம் போற்றுகின்ற திராவிட மாடல் நல்லாட்சியை வழங்கி வருகின்ற நம்முடைய திராவிட பேரரசர் அவர்களை வணங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர்களினுடைய படை தலைவர் எந்த ஒரு பெயரை உச்சரித்தால் இளைஞர்களினுடைய நெஞ்சில் நம்பிக்கை பிறக்கிறதோ, எந்த ஒரு பெயரை உச்சரித்தால் இளைஞர்களினுடைய நரம்புகளில் மின்சாரம் பாய்கிறதோ அந்த பெயருக்கு சொந்தக்காரர் எளிமையும் யதார்த்தமும் துணிச்சலும் மிக்க நம்முடைய இளம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற தலைப்பில் தந்தை பெரியாரின் சமூக நீதி ஆட்சியையும் அறிஞர் அண்ணாவினுடைய லட்சிய ஆட்சியையும் தலைவர் கலைஞரின் சாதனை ஆட்சியையும் தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய சாதனை முதலமைச்சரின் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டம் இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து விழா சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நம் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து எங்களை எல்லாம் நெறிப்படுத்துகின்ற மாண்புமிகு RS பாரதி ஐயா அவர்களே, சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் மக்கள் நல்வாழ்வின் நாயகன் மாண்புமிகு நே சிற்றரசு அண்ணன் அவர்களே, கழக விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தயாநிதி மாறன் MP அண்ணன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு MK மோகனன் அவர்களே, தலைமை கழக செய்தி தொடர்பு குழு இணை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய தமிழன் பிரசன்னா அவர்களே, இந்த மிக சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த செயலாளர் அண்ணா நகர் வடக்கு பகுதியினுடைய செயலாளர் பெருமதிப்பிற்குரிய பரமசிவமன்னன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில வரவேற்புரை ஆற்றி இருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் கு பாபு அண்ணன் அவர்களே, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் ஏகாம்பரமண்ணன் அவர்களே, கடல் அழகையாய் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கம்பீர தலைவரினுடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, நம்முடைய இளம் தலைவரினுடைய போர்ப்படை செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் பலா போல மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் மூப்பிலா தமிழர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரையா அவர்களினுடைய வழித்தோன்றலில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற அனைத்து சமூகங்களுக்குமான வளர்ச்சி, அனைத்து மாவட்டங்களையும் சமூகத்தின் அனைத்து பிரிவினர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியான மாபெரும் திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய சாதனை முதலமைச்சர் அவர்கள். வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியாய் மட்டும் இருந்திடக் கூடாது, சமூக முன்னேற்றமாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல் ஆகிய இந்த 5 முன்னேற்றம் அடைய வேண்டும். அம்மாதிரியான ஒரு ஆட்சியை தான், அம்மாதிரியான ஒரு வளர்ச்சியை தான் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோர் காண விரும்பினர். அந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். திராவிட மாடல் என்பது மதத்திற்கு எதிரானது அல்ல, மதவாதத்திற்கு எதிரானது என்பதை உறக்க சொல்கிறார் நம்முடைய திராவிட பேரரசர். மதங்கள், ஜாதிகளின் பெயரில் அரசியல் நடத்தும் ஆரிய மாடல் உள்ள வட மாநிலங்களுக்கு தெரியாத சமூக நீதி சமத்துவங்களை திராவிட மாடலாக அடையாளம் காட்டியுள்ளார் நம்முடைய தலைவர். அனைவருக்கும் சமமான முறையில் கல்வி கிடைத்திட வேண்டும், அதன் மூலம் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நீதி கட்சி காலத்திலிருந்தே தோன்றிய திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் நம்முடைய சாதனை முதலமைச்சர் வறுமையும் பட்டினியும் கல்விக்கு ஒரு தடையாய் இருக்கக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். மக்கள் விரோத அடிமை ஆட்சியை அடியோடு அகற்றி இக்கட்டான கோவிட் காலத்தில் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று கோட்டையில் கர்ஜனை முழங்க ஆளுநர் மாளிகை அதிர்ந்து போனது, டெல்லியும் நடுங்கி போனது, உதயசூரியன் ஓங்கி பிரகாசித்தது. அன்பிற்கினிய சொந்தங்களே, நம்முடைய திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வரும்போது கொரோனா காலகட்டம்,
அதுக்கு முன்னாடி இன்னொரு கட்சி அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கொரோனா காலகட்டத்துல படுக்கை வசதி இல்ல, ஆக்சிஜன் வசதி இல்ல, நோயாளிகள்லாம் மருத்துவமனைக்கு வெளியில படுத்து கிடந்த அவலம் தமிழ்நாட்டுல அதிமுக காலத்துல இருந்துச்சு. 144 தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்களினுடைய காசை மக்களுக்கு 4000 ரூபாய் உரிமை தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தலைவர் சொன்ன போது அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கல. அப்போது தலைவர் சொன்னாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அந்த இக்கட்டான கொரோனா காலகட்டத்தில் ஆட்சிக்கு வந்து சொன்னபடியே அனைவருக்கும் 2000 4000 ரூபாய் உரிமை தொகையை தந்து தமிழ்நாட்டுல ஆக்சிஜன் வசதி ஏற்படுத்தி கொடுத்து, படுக்கை வசதி ஏற்படுத்தி கொடுத்து, அனைவருக்கும் தடுப்பூசி வசதி ஏற்படுத்தி கொடுத்து தமிழ்நாட்டிலிருந்து கொரோனாவை விரட்டி அடித்த தலைவர் நம்முடைய சாதனை முதலமைச்சர் திராவிட பேரரசர் தானே. இதுக்கும் மேல கொரோனா காலகட்டத்துல நம்மளுடைய நோயாளிகள், நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய கூட பிறந்தவங்க, நம்மளுடைய சகோதரர்களுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா கூட அவங்கள கூட நம்ம தள்ளி வச்சோம். கொரோனா நோயாளிகளை பார்த்து நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா நம்முடைய முதலமைச்சர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்கிட்டையும் அதிகாரிகள் கிட்டையும் பிபி டிக்கெட் எடுத்துட்டு வாங்கங்கிறாரு தலைவர். உடனே அதிகாரிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் புரியல. தலைவர் சொன்னோடனே பிபி டிக்கெட் எடுத்துட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. உடனே தலைவர் பிபி டிக்கெட்டை போட்டுக்கிட்டு நான் கொரோனா வார்டுக்கு போய் கொரோனா நோயாளிகளை சந்திக்கணுங்கிறாரு தலைவர். உடனே மருத்துவர்களும் அதிகாரிகளும் தடுக்கிறாங்க. வேணாம் தலைவரே, நீங்க கொரோனா வார்டுக்கு போவேனா, கொரோனா வார்டுக்கு போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் அதிகாரிகளும் தடுக்கிறாங்க. அந்த நேரத்துல தலைவர் என்ன சொன்னாரு தெரியுமா? தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் ரயில்வே தண்டவாளத்தில் தலை வைத்து போராடிய தலைவர் கலைஞரின் வழியில் வந்தவர் அல்லவா எங்களுடைய திராவிட பேரரசர். அவர் சொல்கிறார், என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கின்ற வரையிலே, என்னுடைய கடைசி உயிர் துடிப்பு இருக்கின்ற வரையிலே என் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் உழைப்பேன். உள்ள போய் அவங்களாம் நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள்லாம் நன்றான முறையில கிடைக்கிறதான்னு சொல்லி பார்த்து ஆய்வு நடத்தி அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொரோனா வார்டுக்கே போய் கொரோனா நோயாளிகளை சந்தித்த ஒரு தலைவர் உண்டென்று சொன்னால் உலகத்திலேயே அது நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட பேரரசர் அவர்கள் மட்டும்தான். நம்மளுடைய திராவிட மாடல் அரசினுடைய சாதனை என்ன தெரியுமா? ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலத்திலேயே இந்தியாவினுடைய நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் பெற்ற தலைவர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட பேரரசர் அவர்கள். அப்போது செய்தியாளர்கள் எல்லாம் கேட்கிறாங்க தலைவர்கிட்ட, ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலத்திலேயே இந்தியாவினுடைய நம்பர் 1 முதலமைச்சர் நீங்க தான் சொல்றாங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தலைவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்போது தலைவர் சொல்கிறார், இந்தியாவினுடைய நம்பர் 1 முதலமைச்சர் நான் என்று சொல்வதை விட உலகத்திலேயே தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்வதுதான் எனக்கு பெருமை. அதுவரை நான் ஓயாது உழைப்பேன் என்று சொன்ன மகத்தான தலைவர் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய தலைவர். எப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று கோட்டையில் கர்ஜனை முழங்கியதோ அப்போது உதயசூரியன் ஓங்கி பிரகாசித்தது. தமிழ்நாட்டு மக்களினுடைய முகத்தில் புன்னகை மலர்ந்தது. இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய திராவிட பேரரசர் ஓய்வே இல்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களினுடைய முகத்தில் புன்னகை நிரந்தரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு குடும்பங்களிலே சிந்துகின்ற மகிழ்ச்சியிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பிற்கினிய சொந்தங்களே, நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள் சட்டப்பேரவையில காவல்துறை மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பதிலுரையாற்றிய போது நம்முடைய முதலமைச்சர் குறிப்பிட்டார், மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகலி, ஓடினால் தடுப்பு சுவர்கள், ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் கவர்னர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடி என்று தடைகளை தாண்டி நம்முடைய திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகள் ஏராளமான சாதனைகளை செய்திருக்கிறது என்று. ஒரு அம்மா சொல்றாங்க, மாசம் மாசம் எங்களுக்கு 1000 ரூபாய் வருதுங்க, பெத்த பையன் எங்களை கட்டுக்கலைனாலும் நாங்க பெத்த பையனாட்ட ஸ்டாலின் மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, அதுலதான் நாங்க போட்டுக்கிற துணியெல்லாம் அதுலதான் வாங்குறோம் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, மகளிர் விடியல் பயணம், அந்த பேருந்துல அந்த ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துகிட்டு நாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம்,
தாயுள்ளம் கொண்ட தலைவன் எங்களுக்காக எவ்வளவு யோசிச்சு மகளிர் விடியல் பயணத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு நாங்க மனசார அவருக்கு நன்றி சொல்றோம் அப்படிங்கிறாங்க. இப்படி மக்களினுடைய முகத்தில் தோன்றுகின்ற புன்னகையில் தான் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல நம்முடைய தலைவர் அறிமுகப்படுத்திய திட்டங்களை பார்த்து பல்வேறு மாநிலங்கள்ல அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டத்தை தெலுங்கானா பின்பற்றிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை புதுச்சேரி, கர்நாடகா, உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்லாம் நம்மளுடைய திட்டத்தை அவங்க மாநிலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து தமிழன் வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாட்டிற்கோ சென்று நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் என்று தலை நிமிர்ந்து சொல்லுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய தரத்தை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி இருக்கிறார். அன்பிற்கினிய சொந்தங்களே, நம்முடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றவுடன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொது கழிப்பிடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு நடத்தி அரை மணி நேரத்தில் அதனுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதி காட்டியவர் நம்முடைய இளம் தலைவர். இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் சொல்றாங்க, ஒவ்வொரு வீட்டிலும் வந்து கேட்டு பாருங்க, அங்க உதயண்ணா இருப்பார் என்று. ஆக மக்களின் முத்தங்களால் முத்திரை பெற்ற நம்முடைய துணை முதலமைச்சர் அன்பழகன் இளம் தலைவர் அல்லவா. சென்னையில வெள்ளம் வந்த போது நிறைய எடுத்துக்காட்டு, திராவிட மாடல் அரசை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சென்னையில வெள்ளம் வந்தப்ப இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில ஒரு முதலமைச்சர் வந்து கீழே மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஹெலிகாப்டர்ல இருந்து மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்தாங்க. இப்படி எல்லாம் முதலமைச்சர் இருக்காங்க. ஆனா நம்மளுடைய திராவிட மாடல் அரசு சென்னையில மழை வரும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்ன உடனே நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்களும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து சென்னையில மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னு நம்முடைய துணை முதலமைச்சர் தன்னுடைய வீட்டுக்கு கூட போகல. ஒரு சாதாரண டி ஷர்ட்டையும் ஒரு சாதாரண பேண்டையும் போட்டுக்கிட்டு நைட்டு பகல் பார்க்காம துப்புரவு பணியாளர்களோடு இணைந்து சாலையில இருக்க தண்ணியெல்லாம் எப்படி வெளியேற்றலாம், ஏரி குளங்கள்னு போய் சாலையில இருக்க தண்ணியெல்லாம் எப்படி வெளியேற்றலாம், ஒவ்வொரு மக்களுடைய வீட்டுக்கும் போய் மின்சாரத்தடை ஏற்படாம இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் வேணுமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு சொல்லி நைட்டு பகல் பார்க்காம தூங்காம தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனை காத்தவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்கள். அந்த சமயத்துல நம்முடைய துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் விழா, தன்னுடைய பிறந்த நாள் விழாவை கூட கொண்டாடாம அடுத்ததுல விழுப்புரத்துல மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சோடனே நம்முடைய துணை முதலமைச்சர் அங்க போயிட்டாரு. இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை. ஒரு முறை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அவர்கள் ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போறாரு. அங்க நிறைய மாணவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேட்கிறாரு, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் சொல்றாங்க, நீங்கள் தான் எங்களுடைய கல்வி அமைச்சர் என்று. அதுக்கு நம்முடைய அமைச்சர் சொல்கிறார், நான் உங்களுடைய கல்வி அமைச்சர் மட்டுமல்ல, நானும் முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் எல்லாம் நன்றாக முறையில பள்ளிக்கு வரீங்களா, நல்லா படிக்கிறீங்களா, நல்லா சாப்பிடுறீங்களா, பாதுகாப்பாக இருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை கவனிச்சுக்கிறதுக்காகத்தான் நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். நாங்கெல்லாம் உங்களுடைய ஆட்சியாளர்கள் அல்ல, உங்களுக்காக சேவை செய்ய வந்த சேவகர்கள் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய தலைவரும் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய தலைவர் சொல்வதை போல உங்களை எல்லாம் முன்னே தள்ளி நான் பின்னே வரக்கூடிய ஒரு கோழையாக இருக்க மாட்டேன், உங்களை எல்லாம் பின்னே தள்ளி முன்னே வழிநடத்தி செல்லுகின்ற தலைவனாக நான் இருக்க மாட்டேன், உங்களோடு தோளோடு தோள் கொடுத்து நிற்கின்ற அன்பு நண்பனாக நான் என்றும் இருப்பேன் என்று சொல்லி திராவிட மாடல் அரசை இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அன்று பிரிய சொந்தங்களை 2026 பாத்தீங்கன்னா எல்லாருமே கோமாளிங்க. நேத்து முந்தானேத்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நாளைக்கு நான் திமுக அழிப்பேன் அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றை படித்து முடிப்பதற்குள்ள உங்களுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடும். அவங்களாம் இன்னைக்கு திமுக ஒழிப்பேங்கிறாங்க. ஆக நான் எதிர்கட்சிகளை விமர்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எல்லா எதிர்கட்சிகளுக்கும் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், சூரியனை பார்த்து வணங்க முடியுமே தவிர நெருங்க முடியாது, எரிந்து சாம்பலாகி விடுவீர்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். தலைமை கழகத்திற்கு 100 சிறந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொடுக்க சொல்லி நம்முடைய தலைவர் அவர்கள்
இளம் தலைவர் அவர்களிடத்தில் கேட்டிருந்தார். நம்முடைய இளம் தலைவர் ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் அல்லவா, 182 பேச்சாளர்களை தலைமை கழகத்திற்கு தேர்ந்தெடுத்துக் கொடுத்தார். இன்றைக்கு 200க்கும் அதிகமான பேச்சாளர்களை தலைமை கழகத்துக்கு நம்முடைய இளம் தலைவர் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல்ல தலைவர் 200 தொகுதிகளை கேட்டிருக்காரு, 200க்கும் அதிகமான தொகுதிகளை கேட்டிருக்காரு. இந்த மேடையிலே நின்று நான் சொல்கிறேன், இளம் தலைவரின் தலைமையிலே நாம் அனைவரும் பணியாற்றி 234 தொகுதிகளையும் வென்றெடுத்து திராவிட மாடல் அரசை நாம் ஆட்சியில் அமரச் செய்வோம் என்று கூறி தலைவர் சொன்னது போல ஒரே இலக்கு, தமிழ்நாட்டின் உரிமையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் விட்டு தர மாட்டோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அன்பிற்கிடையே சொந்தங்களே, உங்களுக்காக திராவிட மாடல் அரசினுடைய சாதனையை சொல்லணும்னு சொன்னா நானும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நேரம் போறதே தெரியாது. இன்னும் தலைவர் தமிழ்நாட்டை உலகத்தரத்திற்கு உயர்த்துவதற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வர இருக்காரு. நீங்கள் எல்லாம் தொடர்ந்து திராவிட மாடல் அரசுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். மீண்டும் மக்களின் முதல்வராக திராவிட மாடல் அரசினுடைய தலைவர் திராவிட பேரரசர் என்றென்றும் ஆட்சி ஆழ்வார் என்ற உறுதியினை தெரிவித்துக் கொண்டு என்னை இங்கு பேச வாய்ப்பளித்த தலைவருக்கும் இளம் தலைவருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்பு உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திராவிட பேரரசரின் புகழ், வாழ்க துணை முதலமைச்சர் இளம் தலைவரின் புகழ், வாழ்க வெல்க திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி, வணக்கம்.